இன்று உலகமே பேசும் விஷயம் கச்சா எண்ணெய் பற்றிதான். பெட்ரோல் விலை ₹1 ஏறினாலும் நம்முடைய வீட்டு பட்ஜெட்டும் சேர்த்தே மாறுகிறது. பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கும் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த கச்சா எண்ணெயை திரவ தங்கம் என்கிறார்கள். இந்த கச்சா எண்ணெய் இல்லாவிட்டால் உலகமே ஓடாது. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அழுக்கு திரவம் எப்படி நாம் பயன்படுத்தும் பெட்ரோலாகவும் டீசலாகவும் மாறுகிறது என்பதை பார்க்கலாம். கச்சா எண்ணெயை பொறுத்தவரை அப்படியே எடுத்து வாகனத்தில் ஊற்ற முடியாது. அதை மறுசுழற்சி செய்துதான் பயன்படுத்த வேண்டும். இதற்காக தொழிற்சாலைகளுக்கு இந்த எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. சூடான எண்ணெய் டிஸ்டிலேஷன் டவர் எனப்படும் உயரமாக இருக்கும் டவருக்குள் செலுத்தப்பட்டு சுமார் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு இந்த எண்ணெயை கொதிக்க வைப்பார்கள். அந்த ஆவி மேலே செல்ல செல்ல அதன் வெப்பநிலை குறையும். பின்னர் வெப்பநிலைக்கு ஏற்ப எண்ணெய் பிரிகிறது. லேசான மூலப்பொருட்கள் அதாவது பெட்ரோல் கேஸ் மேலே சென்று திரவமாகிறது. கனமான திரவம் அதாவது டீசல் தார் போன்றவை கீழே தங்கிவிடும். அடுத்து வாகனங்களுக்கு போடும் பெட்ரோல். இன்னும் கொஞ்சம் கீழே போனால் மண்ணெண்ணெய் மற்றும் விமானங்களுக்கு பயன்படுத்தும் உயர்தர எரிபொருள் கிடைக்கிறது. அடுத்தபடியாக கனரக வாகனங்களுக்கு பயன்படும் டீசல் கிடைக்கிறது. இது மட்டுமல்ல, நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், சுவர்களில் பூசும் பெயிண்ட், ஏன் கார் இன்ஜினில் ஊற்றும் ஆயில் கூட கச்சா எண்ணெயில் இருந்துதான் கிடைக்கிறது. கடைசியில் அடியில் தங்கும் அந்த கருப்பு நிற கழிவுதான் நாம் சாலை போட பயன்படுத்தும் தார். அதாவது கச்சா எண்ணெயில் ஒரு சொட்டு கூட குப்பையில் போவதில்லை. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளின் போர் நடவடிக்கையால் ஈரான் தனது ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடி வைத்து உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கி வைத்துள்ளது. சர்வதேச போர் சூழல், டாலரின் மதிப்பு மாறும்போதுதான் இங்கு பெட்ரோல் விலை ஏறுகிறது. மொத்தத்தில் கச்சா எண்ணெய் என்பது வெறும் எரிபொருள் மட்டுமே கிடையாது. அது இந்த உலகையே இயக்கும் ஒரு மாபெரும் சக்தி. வருங்காலத்தில் மாற்று வழிகள் வந்தாலும் இப்போதைக்கு இந்த கருப்பு தங்கம்தான் உலக பொருளாதாரத்தின் முன்னோடியாக இருக்கிறது.